அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜியா எப்படி இருக்கிற? வலைக்கும் அஸ்ஸலாம் அஹ்மத். அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நலம். லுகர் தொழுகைக்காரதான் சொல்லிவிட்டார்கள். நாம் பள்ளிவாசலுக்கு செல்வோமா? இதோ வருகிறேன் அஹ்மத். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். நாம் ஏன் தினமும் 5 வேளை கட்டாயம் தொழ வேண்டும்? நல்ல கேள்வி ஜியாத். தொழுகை என்பது இஸ்லாத்தின் 2ஆம் தூண். இது நமக்கும் நம்மை படைத்த இறைவனுக்கும் இடையிலான ஒரு நேரடி தொடர்பு. நிச்சயமாக தொழுகையானது மாக்கேடான மற்றும் தீய காரியங்களிலிருந்து மனிதனை தடுக்கிறது என்று குர்ஆன் கூறுகிறது. ஓ அப்படியா? அதனால தொழுகையை மறுமையின் சாவி என்று சொல்கிறார்களா? மறுமை நாளில் முதலில் தொழுகையை பற்றித்தான் கேள்வி கேட்கப்படும். அது மட்டுமல்லாமல் நாம் செய்யும் தவறுகளுக்கு தொழுகை ஒரு பரிகாரமாகவும் அமைகிறது. இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதா? இனிமே ஒருவேளை தொழுகையை கூட விட மாட்டேன், உறுதி கொள்கிறேன். மாஷா அல்லாஹ், அது மிகவும் நல்லது. தொழுகை நம் மனதிற்கு அமைதியையும் வாழ்க்கையில் ஒழுக்கத்தையும் தரும். சரிவா, நேரமாகி விட்டு ஒழிச்சிட்டு ஜமாத்தாக தொழலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இனி இது போல் வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.